என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்க கிட்ட நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்கு மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? ஆல்ரைட் சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது, நீங்க தான் கவுன் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்பவே எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன் நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தானே நான் தினம்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர இப்படி கேட்டு போட்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில் க்ரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். பிளாக் ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம் போட. Yes, ready. Hurry up. Hello, Mr. Mohan. Congratulations. Congratulations. Sit down. Thompson. Sit down. Ready. Thank you. Come on. Four. சுக்கிரன், ராகு, குரு 8 8:45 7 7:45 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாஞ்சாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இந்த பிள்ளைவாள் பேஷா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கான். அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான்.
எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா? சாமி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. எதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவில்ல? பந்தல் போடுறவன் சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். கிராப் ஆக்ஷன் வெளியே போ எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிள்ளை, ஐ ஆம் சாரி. ஏய், இதென்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போய் தொட்டில போடு போ. ஓ பிள்ளை போ. மிஸ்டர் பிள்ளை, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் பிள்ளை. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன், இப்போ பேட் பாடியோட இருக்க அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு இது வேணும்னு. எது? அப்பன் அப்பன். இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. இது என்ன கோட்டை? ருத்ராட்சமாப்பா. ருத்ராட்சம். யார் இது பங்களாக்குள்ளலாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுக்கிட்டு? யாரவன்? அவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டனே சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவன் எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு குரோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான், சோபால ஏறி பல்ட்டி அடிக்கிறான். அவனை யார் கேட்கறது? அடிஷன் போல வெளியே கிராட். தம்பி, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்கிட்ட பேசணும்? நோ டைம். எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது. லெட்டர் எழுதி அனுப்ப சொல்ல பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும். சொல்லு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபனம் வச்சிருக்கு. டுடே நைட்? இன்னைக்கு ராத்திரி? யார் பர்மிஷன் மேல வச்ச? யார் பர்மிஷன் மேல வச்ச? ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தாருன்னு சொல்ற பிளாகா. என் பர்மிஷன் இல்லாம வீட்டுல நடந்துட்டு ஏட்டியா மச்சான் மஜோ இடியட். தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிச்சான்னு கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வா தோற, தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா, இந்த பிளாக் சிங்க பர்மிஷன் இல்லாம சோபனம் வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரேன், அவகிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் பிள்ளை, இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு நைட் வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? ஆஹா, நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். ஏன் மிஸ்டர் பிள்ளை இப்படி செஞ்சா என்ன? என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்ல அவனை. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்ல அவனை. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. Planets. That's all. Please cigarette. Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமா தோற, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். மிஸ்டர் பிள்ளை, பஞ்சுவலா 10 o'clockலாம் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டென்ட் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு.